ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ், அதாவது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 7வது முதல் பருவத்தில் இயல் 2 தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா, செய்யுளில் இருக்கக்கூடிய காடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் நுழையும் முன்ன என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட்டின் வளமே நாட்டின் வளம். ஓகேங்களா? ஸோ காடு வந்து எந்த அளவுக்கு வளமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம நாட்டோட வளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து கூறுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்திங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மனப்பாட பாடல் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்திங்கனாலே ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே. ஸோ இது வந்து பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, ஒரு காட்டில் இருக்க விலங்குகள், பறவைகள், அது எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கு இந்த ஒரு பாடலே வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு உள்வாங்கிக்கிட்டாலே இது காடு அப்படிங்கிற ஒரு பாட்டிலேருந்து வந்த வரிகள் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த காடு அப்படிங்கிறத எழுதினவங்க யார் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ அப்படியே வந்தோன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈன்று அப்படின்னா தந்து, கொம்புனா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா என்னது, விடமுள்ள பாம்பு, அதாவது விஷம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் விடமுள்ள பாம்பு, விடுதி அப்படின்னா தங்கும் இடம். ஓகேங்களா? ஸோ இந்த 6மே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, கழித்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி அப்படின்னா தங்கும் இடம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் பாடலோட பொருளை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோமா? சரி, சுரதா அப்படிங்கிறவங்க தான் இந்த காடு அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காங்கிறத நம்ம பார்த்தோமா? ஸோ சுரதாங்கிறது வந்து பொண்ணு கிடையாது, ஒரு பையன். ஓகேங்களா? சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், தாராபாரதியில் வந்து திருப்பி போட்டால் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது இயற்பெயர்னு சொல்லி கொடுத்தேன்னா, அதே போல் சுரதா அப்படிங்கிறதுல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாவை விட்டுட்டு ரா அப்படிங்கிறது இருக்கா, இதை அப்படியே திருப்பி போடுங்க, ராச அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ரசன் கூட வச்சுக்கோங்க. அது அப்படியே என்னவா இருக்கும், ரச அப்படின்னா என்னது, ராசகோபாலன் அப்படின்னு வந்து வச்சுக்கணும். சுரதால தாவை மட்டும் விட்டுட்டு ரா அப்படின்னு வச்சுட்டு அதை திருப்பி போட்டிங்கன்னா ராசகோபாலன். ஸோ நம்ம பாரதிதாசனை படிக்கும்போது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், பாரதிதாசனுக்கு 2 மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அப்போது பாரதிதாசனோட ஒரு மாணவரோட பேர் வந்து என்னென்னா சுரதா, அதாவது ராசகோபாலன். ஓகேங்களா? சரி, பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் இவர். ஓகேங்களா? இப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னா சுப்புரத்தினம். எனவே தன் பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? பாரதிதாசன்லேருந்து அந்த தாசன் எடுத்துக்கிறாரு. தாசன் எடுத்துகிட்டு அவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். அப்போ இது 2ஐயும் சேர்த்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுக்கிறாரு. அந்த சுப்புரத்தின தாசனில் இங்கே பாருங்கள், இதில் இந்த ரா, இந்த தா, இதை சேர்த்து சுருக்கி சுரதா அப்படின்னு வந்து அவரோட பெயரை மாற்றிக்கிறாரு. ஓகேங்களா? அதோட சுருக்கம் தான் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். ஸோ உவமைகள்னால் உங்களுக்கே தெரியும், இந்த மிகைப்படுத்தி நிறைய பொருட்கள்லாம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி கவிதை எழுதுறதுல ரொம்ப வல்லவர் வந்து இந்த சுரதா. அதனால் இவரை எப்படியும் கூப்பிடுவாங்க, உவமை கவிஞர்னு கூப்பிடுவாங்க. இவர் எழுதின நூல்கள் சிலதை பார்ப்போமா? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். ஸோ துறைமுகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது என்ன ஆயிடுதுன்னா, மழை வந்து பெய்யுது. மழை வந்து என்னவா பெய்யுதுன்னா, தேனே மழையாக பெய்யுது. சரிங்களா? துறைமுகத்துக்கு போகலான்னு கிளம்பும்போது மழையே என்னவா பெய்யுது, தேனாக பெய்யுது. இவர் எங்கே துறைமுகத்துக்கு போகிறாரு அப்படின்னா, இவர் யார், சுரதா. அப்போ சுறாமீன் இவரோட வீட்டிலேருந்து துறைமுகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மழை பெய்யுது, தேன் மழை பெய்யுது. அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, அமுதமாக இருக்குது. தேனே அமுதம் போல் இருக்குதே, பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த காடு அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன்மலை அப்படிங்கிற நூலில் தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு. அதுவும் இயற்கை எழில் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியே கிளியே கிளியன்னு சொல்லி அதில் வந்துச்சு, நிறையா வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 அடியில் அந்த கிளியே கிளியன்னு வச்சு பாடும்போது அது பேர் வந்து கிளிக்கண்ணி. கண்ணி அப்படின்னா நான் என்னங்க சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த தாய்மானவர் பாடல்களில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? கண்ணினா 2 அடிகளாக வந்து பாடக்கூடியது தான் கண்ணின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் கிளியே கிளியன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கா, அப்போ அது கிளிக்கண்ணி. ஸோ கிளியன் வரனால அது கிளிக்கண்ணி கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எதனால் இது கிளிக்கண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்திங்கன்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்று அப்படின்னா என்னதுங்க, நல்லா அப்படியே கீ 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 கீன்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டே இருக்குமா, அது ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக, ஓகேங்களா, அதுதான் என்னது, கிளிக்கண்ணி. முடிஞ்சா சரி, ஒரு தடவை அந்த நூல் குறிப்பு ஃபுல்லாக பார்த்துருவோம். சுரதாவோட இயற்பெயர் என்னது அப்படியே திருப்பி போடணும்னு சொல்லியிருக்கேன், ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசனோட ஒரு மாணவர். ஸோ பாரதிதாசன் மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டிருந்தனால அவரோட பெயர் வந்து இயற்பெயர் என்னது, சுப்புரத்தினம். அவரோட அந்த தாசன் பின்னாடி இருக்கா, அப்போ சுப்புரத்தின தாசன் சொல்லிட்டு இவர் பேரை வச்சுக்கிறாரு. இதோட சுருக்கம் தான் என்னது, சுரதா. ராசகோபாலன் சுப்புரத்தின தாசன் தன் பேரை வச்சுட்டு அதை சுருக்கி சுரதான்னு வந்து வச்சுக்கிறாரு. இவர் உவமை வந்து போட்டு பாடுறதுல வல்லவருங்கிறனால இவரை உவமை கவிஞர்னு கூப்பிடுறாங்க. சுரதா வந்து என்ன பண்ணுறாங்க, சுறா வந்து துறைமுகத்துக்கு போகலான்னு கிளம்பும்போது தேன்மலை பொழியுது. அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணும்போது அமுதமாக வந்து இருக்குது. அப்போ என்னென்ன நூல்கள் இவர் எழுதியிருக்காரு, துறைமுகம், தேன்மலை, அமுதும் தேனும். ஸோ இந்த காடு அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, தேன்மலைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு, இயற்கை எழில்ங்கிற பகுதிக்குள்ளே வந்து இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து இந்த பாடல் வந்து எந்த வகையை சேர்ந்தது, கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது. கண்ணி அப்படின்னா இரண்டு அடிகளாக வந்து பாடலை வந்து பாடக்கூடியது. கிளிக்கண்ணி அப்படின்னா இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறப்படுவது தான் கிளிக்கண்ணி. அவ்வளோதாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான நூல்வெளிங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோமா. ஸோ காடு வந்து காட்டோட வளம் தான் நாட்டோட வளமே அடங்கியிருக்கு. ஸோ இந்த பாடல் ஃபுல்லாக வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணாலே இது காடு பேஸ் பண்ணது, காடில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகளை பேஸ் பண்ணதுன்னு தெரியும். இது எழுதுனது சுரதா. இது என்னதுங்க, ஈன்றுனா தந்து, கொம்புனா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, கழுத்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம். அவ்வளோதான், முடிஞ்சா. நூல்வெளி பல தடவை பார்த்துட்டோம். ஸோ அது வேணாம். அடுத்து இங்கே பாருங்கள், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். இது வந்து ஃபுல்லாக ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேராக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-31 பேர் வந்து உள்ளே இருக்கும். காடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன இருக்குங்கிறது நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேர் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கற்பவை கற்றபின்ல வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி வகையில் பாடப்பட்ட இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதை எழுதினவர் யாருன்னா பாரதியார். அப்போ கண்டிப்பாக இந்த பாடல் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஓகே. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. ஸோ கிளியே கிளியன்னு பாடும்போதே ஒரு வீரத்தோட கிளியே கிளியன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சுரதா எழுதுனதில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீரமாக கிளியே கிளியன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்களா. அப்போ இது யார் எழுதுனது, பாரதியார் எழுதுனது. இது கிளிக்கண்ணி பாவகையை சேர்ந்தது. ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், வாழை கன்றை என்ன பண்ணியிருக்கோம், ஈன்றதுன்னு சொல்லுவோமா. வாழை கன்றை ஈன்றது அப்படின்னது சொல்லணும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஆ, ஈன்றது. காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம் எங்கே இருக்குது, காடு கூட்டல் எல்லாம். ஓகேங்களா, ஈன்றது. அடுத்தது காடு கூட்டல் எல்லாம். அடுத்து மூணாவது வந்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்னா கிழங்கெடுக்கும், கிழங்கெடுக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான், ஒரு பாடம் முடிச்சிட்டோம். ரொம்ப ஸ்லோவாக வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு முக்கியம். அதனால் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா மார்த்தாண்டம். ஒரு ராஜா வந்து நீ அப்படியே அங்கேயே நில் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. அப்போ ராஜா மார்த்தாண்டம் எழுதுனது அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள். ஓகேங்களா. அவன் அங்கேயே நிற்கட்டும் அந்த மாதிரி. ஓகேங்களா. சரி, அந்த பாடல் வந்து நமக்கு தேவையில்லை, ஆனால் பாடலுக்கான பொருள் வந்து நமக்கு தேவை. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா. பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுவோமா. இது வந்து யார், ராஜா மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ராஜா மார்த்தாண்டன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. இவர் ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு வந்து பெற்றவர். எந்த நூலுக்காக இந்த பரிசு பெற்றாருங்கிறது ரொம்ப முக்கியங்க. ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிறதுக்காக பரிசு பெற்றவர். அடுத்தது நிறையா நூல்களில் இருந்த சிறந்த தமிழ் கவிதைகளை எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தலைப்பில் தொகுக்கிறாரு. அதோட தலைப்பு பேர் என்னென்னா கொங்குத்தேர் வாழ்க்கை. சரிங்களா. சரி, இப்போ இந்த பாடல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாடல் எந்த நூல்லேருந்து இடம்பெற்றிருக்குன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடலோட பேர் தான் அந்த புத்தகத்தோட பேருமே. சரி, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் சொல்லவா. ராஜா மார்த்தாண்டனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்னு ஆணையிட்டவர் அந்த ராஜா தான். ஸோ இந்த நூல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ராஜாக்கள்லாம் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா டக்குன்னு என்னங்க பண்ணுவாங்க, அவனை கொன்று இவனை
கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கொலை பண்ண சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அப்போ கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. ஸோ எப்போ பார்த்தாலும் கொண்டுகிட்டே இருந்தனால அவரோட குணம் ரொம்ப சிறுமையான குணமாக இருக்குது அப்படின்னு வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் சிற்றிதழ் சிறுமையான குணத்தை கொண்டு வர்ற அந்த ராஜா அப்போ சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. சரி, அடுத்தது நான் தானடா எல்லாருக்கும் பரிசு தரேன், நான் வந்து கவிதை சொல்கிறேன், எனக்கு எல்லோரும் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கெத்தாக சொல்கிறாரு. என்னது, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு வராரு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழக வளர்ச்சித்துறை வந்து பரிசு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இவர் வந்து நிறைய புலவர்களை வர சொல்லி நிறைய பாடல்களை எழுத சொல்லி அங்கங்கே நல்ல எங்கெங்கே இந்த நாடு முழுக்க எங்கெங்கே நல்ல பாடல்கள்லாம் இருக்கோ தொகுத்து இதில் என்னோட பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு தேர் வாழ்க்கை அப்படிங்கிறத ஆட்டை போட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஷார்ட்கட்டுங்க, எதுவும் பெருசாக குழப்பிக்காதீங்க. ஸோ ராஜா மார்த்தாண்டன் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு வந்து என்ன சொல்கிறாரு, கட்டளை இடுறாரு. என்னது, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு. அதே நூலில் தான் அந்த பாடலும் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து என்னது, அவர் கொண்டுகிட்டே இருக்கனால அவர் ரொம்ப சிறுமையாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. அப்போ கொல்லிப்பாவைங்கிற சிற்றிதழை வந்து அவர் நடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள்ங்கிறத எடுத்துகிட்டு வராரு. ஏன்னா நான் தான் எனக்கு பரிசு தரேன், நீங்களாம் எனக்கு பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கிட்ட ராஜமார்த்தாண்டன் கவிதைகளுக்காக பரிசு வாங்குறாரு. அடுத்தது நிறைய நல்ல நூல்கள்லாம் எடுத்துகிட்டு வா, அதில் இருக்க கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து என் பேரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தொகுக்கிறாரு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தா இங்கே வந்து பாருங்கள், புதுக்கவிதைகள் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. அந்த புது கவிதைகளை எழுதினவங்க யாருன்னா கலாப்ரியா. ஓகேங்களா. இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், இது வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த புதுக்கவிதைகளை எழுதினது யாருன்னா கலாப்ரியா. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். அடுத்தது குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஆக்சுவலாக எனக்கு படித்ததுல இது ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ நம்மளாம் சின்ன வயசில் இருந்தால் எப்படியே காக்காலாம் வரைவோம், அதுதான் வானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது. எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 புதுக்கவிதையுமே எழுதினது யார், கலாப்ரியா. அடுத்தது நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் பழத்துக்கு உவமையாக வந்து எதை கொடுக்க முடியும், பச்சை இலையை கொடுக்க முடியுமா, முடியாது. பச்சைக்காய் செங்காய் இதெல்லாம் எதுவும் வராது. கோலிக்குண்டு மாதிரி தானே அந்த நாவல் பழம், நவாப்பழம் தாங்க அது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பாடல்லையும் நவாப்பழத்துக்கு எதோ உவமையாக கொடுத்துருப்பாரு அப்படின்னா கோலிக்குண்டு. அடுத்து சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்கள். ஸோ சுட்ட பழங்கிறது மண் ஒட்டிய பழம். அடுத்தது பெயரறியானா பெயர் கூட்டல் அரியா. ஸோ எந்த ரீ வந்து வரும்னு பாருங்கள், பெயருக்கு சின்ன இரு போயிடும், அப்போ அரியாவுக்கு இந்த ரீ வரும். அப்போ பெயர் கூட்டல் அரியா எங்கே இருக்குது, பெயர் கூட்டல் அரியா இங்கே இருக்குது. அடுத்தது 4வது மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு வரணும், மனம் கூட்டல் இல்லை. அவ்வளோதான். 5வது கொஸ்டின் நேற்று கூட்டல் இரவு, அப்போ நேற்று இரவு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நேற்று இரவு. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. ஸோ விலங்குகள் உலகம் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நல்லா தரோவாக ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஒரு பாடமும் ஒரு செய்யுளும் ஒரு இலக்கணத்தையும் நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ 2 தடவையோ வாசித்து பார்த்துட்டு தான் நீங்கள் பாடத்துக்குள்ளே வரணும். சரிங்களா. சரி, இப்போ இது என்னென்னா, ஒரு அம்மா அவங்களோட பொண்ணை ஒரு ஜூக்குள்ளே கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறாங்க. இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் எந்த ஒரு ஜூக்கு வந்திருக்காங்கன்னா புலிகள் காப்பகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து பேர் வந்து என்னென்னா முண்டந்துறை அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேர் வந்து முண்டந்துறை காப்பகம். ஓகேவா. சரி, இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவை சேர்ந்த எலிஃபண்ட்டும் இருக்குது, ஆஃப்ரிக்காவை சேர்ந்த எலிஃபண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இவங்க 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசியா யானையில் வந்து ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஸோ ஆனால் ஆப்பிரிக்கா யானையில் 2 ஜெண்டருக்குமே என்ன இருக்கும், தந்தம் இருக்கும். இதெல்லாம் சும்மா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் பொறுத்தவரை நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. ஸோ இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லைங்களா, இது நமக்கு முக்கியமானது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகேங்களா. அடுத்தது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் இருக்குது, முதுநிலை வனவியலும் இருக்குது. அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. மேட்டுப்பாளையம் எங்கே இருக்குது, கோவை மாவட்டத்தில் இருக்குது. கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியும் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரியும் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததில் நம்ம என்ன ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய காப்பகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முண்டந்துறை, இந்த ஜூவோட பேர் வந்து முண்டந்துறை. ஓகேங்களா, முண்டந்துறை புலிகள் காப்பகம். அவ்வளோதான். சும்மா மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்கள். சிங்கம் வந்து ஆசிய சிங்கம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் சரணாலயம்ங்கிறது இருக்கும். இது நமக்கு ஜிஎஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ப்ரீவியஸ் கொஷனில் அடிக்கடி வரும், ஜிஎஸில் வந்து வரும், ஜெனரல் ஸ்டடீஸில். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசியாவை சேர்ந்த சிங்கம், ஓகே, சிங்கம் வந்து ஆசியாவை சேர்ந்த சிங்கம், ஆஃப்ரிக்காவை சேர்ந்த சிங்கம் சொல்லிட்டு 2 வகையில் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது ஆசியாவை சேர்ந்த சிங்கம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் அங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லெசன் பொறுத்தளவில் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லை, இந்த கிர் சரணாலயம், குஜராத், சிங்கம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிகாஸ் அத்தனை தடவை அந்த கொஸ்டின் வந்து ஜிஎஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துக. எது மூலமாக ஆண் பெண் யானைகள் வேறுபாடு நமக்கு தெரியும்? அந்த தந்தம் மூலமாக தான் தெரியும். அடுத்தது தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து எதுங்க? அப்போ தானே சொன்னேன், முண்டந்துறை. ஓகேவா. அடுத்தது காட்டாறு அப்படிங்கிறது காடு கூட்டல் ஆறு. நீங்கள் மாற்றி காட்டு கூட்டல் ஆறுன்னு போட்டக்கூடாது, காடு கூட்டல் ஆறு. ஓகேங்களா. அடுத்து அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி. ஸோ அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்து நேரம் கூட்டல் ஆகினா நேரமாகி. ஸோ எதுங்க? நேரமாகி. அடுத்தது வேட்டை கூட்டல் ஆடியனா வேட்டையாடிய. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வேட்டையாடிய. ஸோ அடுத்தது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. ஸோ காட்டோட வளம் தான் நாட்டோட வளம்னு நான் வந்து சொன்னேன்னா, ஸோ அதே போல் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா புக்கில் அந்த கதையை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஓகேவா. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும். யானைக்கான வேறுபாடு வந்து தந்தம்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஒரு யானை கூட்டம் எவ்வளோ பெரிய யானை கூட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெண் யானை தான் என்ன பண்ணணும்னா தலைமை தாங்கும். ஓகேங்களா, பெண் யானை. அடுத்து கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அடர்ந்த முடி. ஓகேங்களா, அடர்ந்த முடி. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் உள்ள அந்த புக்குக்குள்ளே ரீட் பண்ணிங்கனாலே இருக்கும். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் ரீட் பண்ணிக்கோங்க, புக் பேக்கி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லெசன் இந்திய வனமகன். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்றுத்துக்குமே உதவாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவுக்குள்ளே போயிட்டு ஒரு காட்டையே அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் பேர் வந்து ஜாதவ் பயேங். ஓகேங்களா. இவர் வந்து எந்த இடத்துல ஒரு காட்டை உருவாக்குனார் அப்படின்னா 30 வருஷமாக பிரம்மபுத்திரா ஆறுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒரு காட்டையே வந்து உருவாக்கிட்டார். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே ஆகாதங்களாம் மரம் வளராதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் அவர் ஒரு காட்டை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணப்போ அவர் யாருக்கிட்டலாம் போய் சஜஷன் கேட்டார் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியரான ஜாதுநாத் அப்படிங்கிறவர்கிட்ட போய் வந்து ஐடியா கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சிவப்பு கட்டெருமைகள் எல்லாமே உதவும், அது எல்லாத்தையும் அந்த மணலில் வந்து விடுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது. இந்திய வனமகன் யார் அப்படின்னா ஜாதுநாத். ஸோ ஜாதுநாத்துக்கு இந்திய வனமகன் பட்டம் கொடுத்தது எந்த பல்கலைக்கழகம்னா ஜவஹர்லால் நேரு. அது எந்த வருடம் அப்படின்னா 2012ஆம் வருடம். அடுத்து 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அவருக்கு வந்து வழங்கியிருக்கு. அடுத்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த லெசன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல நான் பேரை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜாதவ் பயேங்க்கு பதிலாக ஜாதுநாத்துன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஜாதுநாத்துங்கிறது அந்த ப்ரொஃபஸரோட பேர், வனமகன்கிறது யார், ஜாதவ் பயேங். சாரிங்க, நான் ஜாதுநாத்துன்னு நான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஜாதுநாத் இல்லை, ஜாதவ் பயேங் தான் வனமகன். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்ஸ்லாம் கிடையாது. அடுத்தது இலக்கணம், நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நேற்று வந்து கிளாஸில் பார்த்திங்கன்னா குற்றியலுகரம் குற்றியலிகரம் அது படித்தோம் இல்லைங்களா. ஸோ நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ரொம்பவே ஈஸியானதாக ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸை கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 4 வகை குறுக்கங்கள். குறுக்கங்கள்னால் என்னதுங்க அப்படின்னா இப்போ நம்ம சார்பெழுத்தில் 10 வகைப்படம் படித்தோமா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம் குற்றியலிகரம் படித்தோமா. 6 வந்துருச்சா. இந்த 6 இல்லாமல் பின்னாடி ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர
குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை இருக்கா. அதுதான் என்னது 4 வகை குறுக்கங்கள். ஸோ குறுக்கம் அப்படிங்கிறதுல இந்த 4 வகை நமக்கு இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு யார்? ஐகார குறுக்கம். ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது, இந்த ஐகாரம்ங்கிறது மொழியோட முதல், அதாவது வார்த்தையோட ஃபஸ்ட்டு வரும், வார்த்தையோட நடுவில் வரும், வார்த்தையோட லாஸ்ட்லேயும் வரும். ஓகேங்களா. இந்த ஐ அப்படிங்கிறது தனிச்சு வந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். ஓகேங்களா. இந்த ஐங்கிறது தனியாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில், இப்போ கை அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா 2 மாத்திரையாக ஒலிக்கும். கையைன்னு வரும்போது மாத்திரை அளவு குறைஞ்சிரும். வெறும் ஐன்னு வந்தால் 2 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். ஓகேங்களா. அதே தான், தனியாக அந்த எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இங்கே வையம்ங்கிறதுல முதல்ல வந்திருக்கு, சமையலில் நடுவில் வந்திருக்கு, பறவையில் கடைசியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது மாத்திரை அளவு எப்படி ஒலிக்கும்னு பார்ப்போம். மொழியோட முதல்ல வரும்போது, அதாவது இந்த ஐகாரம் வையம் அப்படிங்கிறதுல மொழியோட முதல்ல வந்திருக்கா, வார்த்தையோட முதல்ல வரும்போது 2 மாத்திரையில் இருந்து 1.5 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்கும். ஓகேவா. ஸோ இதோட அளவே 1.5 மாத்திரை தான். அடுத்து ஒருவேளை நடுவுலையோ இடையிலையோ இல்லை கடைசிலையோ வந்துச்சு, அதாவது நடுவில் இல்லை கடைசியில் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். அப்போ அந்த சமையல்லையும் பறவையிலையும் என்னவா இருக்கும்? 1 மாத்திரையாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஐகாரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐகாரம் வந்து தனிச்சு வரும்போது 2 மாத்திரையாக ஒலிக்கும். இதே வார்த்தையோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இதே வார்த்தையோட நடுவுலையோ கடைசிலையோ வந்துச்சுன்னா 1 மாத்திரையாக தான் ஒலிக்கும். ஸோ ஐகாரம்ங்கிறது மொத்தமே இவ்வளவு தான். ஓகேங்களா. அடுத்து அவுகாரம். அவுகாரம்னா யாருங்க? இந்த அவ்வும் அவு வரிசையை சேர்ந்ததும். அவு வந்து தனிச்சு வரும்போது தன்னோட 2 மாத்திரைக்கு ஒலிக்கும். இதே மொழியோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். இது இடையிலையும் கடைசிலையும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இந்த அவுகாரத்தோட ஸ்பெஷாலிட்டியே முதல்ல மட்டும்தான் வரும். அதாவது வார்த்தையோட முதல்ல வரும், இல்லைன்னா தனியாக வரும், அவ்வளோதான். தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, வார்த்தையோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஓகேங்களா. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்தது மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த இம்மு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரக்கூடியதான். ஓகேங்களா. சரி, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் வந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இவ்வளோ நம்ம 1.5 மாத்திரை, 2 மாத்திரை, 1 மாத்திரைன்னு பார்த்தோமா. மகர குறுக்கம் வந்து அரை மாத்திரை தான். ஸோ குறைந்து ஒலிக்கும் போது எவ்வளோ வரும்னா, இப்போ இப்படி வந்துச்சுன்னா இது இப்படி ஒலிக்குங்க, இதே வேற மாதிரி வந்துச்சுன்னா அதுலேருந்து குறைஞ்சு ஒலிக்கும்னு சொல்லி கொடுத்தோன்னா, குறைந்து வருதுன்னு சொன்னாங்கன்னா 1/4 மாத்திரை, அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடியதான் மகர குறுக்கம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக பாருங்கள், அம்மா, பாடம் படித்தான், இந்த மாதிரி ஜென்ரலாக வந்துருச்சுன்னா மகர மெய்யெழுத்து இந்த மாதிரி ஜென்ரலாக வரும்போது தன்னோட அரை மாத்திரை அளவு முழுசாக தான் ஒலிக்கும். இதோட ஆக்சுவல் மாத்திரையோட அளவே அரை மாத்திரை தான். ஏங்க இதோட மாத்திரை அளவு அரைனா, மகரம்ங்கிறது என்ன சொன்னேன்? இம்முன்னு சொன்னேன்னா, அப்போ இந்த மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு என்னவாக இருக்கும்? அரை மாத்திரையாக தானே இருக்கும், அவ்வளோதான். அப்போது மகர மெய்யோட மாத்திரை அளவு அரை மாத்திரை. இதே குறுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த வலம் வந்தான்ங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இந்த குறுக்கம்ங்கிறத காட்டுறேன். ஸோ குறுக்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதிலிருந்து வேறு எது மாற்றம் அடைந்து வர்றது தான். இப்போ போலும் அப்படின்ட்டுருக்கு, இங்கே மருளும் அப்படின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்கணும்னா, ஓசையை சீரமைக்கிறதுக்காக இதை வந்து போன் அப்படின்னும், இது வந்து மருண் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வந்து மாற்றுவோம், அந்த எழுத்தை வந்து மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த மெய்யெழுத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சு வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம்? குறுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓசைக்காக மாறக்கூடியது. அப்போது அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். எனக்கு இது வந்து இன்னுமே புரியலைங்க அப்படின்னா, இந்த போலும்ங்கிறது போன்னு தான் மாறும். ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். போலும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போன் அப்படின்னு மாறும். மருளுங்கிறது மருண் அப்படின்னு வந்து மாறும். ஓசையை சீரமைக்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றுறாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து மாற்றமடைஞ்சு எழுத்துக்கள் வந்து வரதுனால அரை மாத்திரையிலேருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் என்னது? மகர குறுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, இந்த போலும் மருளும் இது வந்து இப்படி மாறுது, இது அரை மாத்திரைலேருந்து 1/4 மாத்திரை தான். இதை மட்டும் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி நமக்கு வேறு எந்த கொஷின்ஸும் வரவே வராது. புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு இதில் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே வலம் வந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த வகர எழுத்து வந்துச்சு அப்படின்னாலே முன்னாடி வரக்கூடிய இம் வந்து 1/4 மாத்திரையாக தான் ஒலிக்கும். வான் பின்னாடி ஒரு வார்த்தையில் வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய மகர மெய் எழுத்து எப்படி இருக்கும்? 1/4 மாத்திரையாக தான் ஒலிக்கும். ஓகேங்களா. அடுத்தது
ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத குறுக்கத்தோட மாத்திரை அளவுமே அரை மாத்திரை தான். அதிலிருந்து எவ்வளோ குறைந்து ஒலிக்கும்? கால் மாத்திரையாக தான் குறைந்து ஒலிக்கும். ஸோ இந்த மாதிரி அக்து எக்து அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அரை மாத்திரையில் முழுசாக தான் ஒலிக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? எப்போ கால் மாத்திரையாக குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது முட்டீது. ஸோ மாற்றம் அடைஞ்சு வருதா? கல் கூட்டல் தீது கற்றீது. இந்த மாதிரி வரும்போது தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுவுமே அந்த போலும் போன் மாதிரி தான், மருளும் போலும் மருளும் மாதிரி தான். ஸ்டாண்டர்டாக முள்கூட்டல் தீது கல்கூட்டல் தீது மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ இதை மட்டும் தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோமா? குறுக்கங்கள் மொத்தம் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவ்வளவு தான். ஐகார குறுக்கம் ஐ வந்து தனியாக வந்தால் 2 மாத்திரை, மொழியோட முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, மொழியோட இடையில் வந்தால் 1 மாத்திரை, மொழியோட கடைசியில் வந்தால் 1 மாத்திரை. இதே ஔகார குறுக்கம் அவு தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, அவு வந்து மொழியோட முதல்ல மட்டும்தான் வரும், அது 1.5 மாத்திரை, இடையிலையோ கடையிலையோ வராது. மகர குறுக்கம் அந்த நார்மலாக சாதாரண அந்த மெய்யெழுத்து இடம் பெறும்போது அரை மாத்திரை அளவில் கரெக்டாக ஒலிக்கும். இதே வகர எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா கால் மாத்திரையாக தான் ஒலிக்கும். அதே போல் இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சு வந்தாலும், இந்த இம்முக்கு முன்னாடி இருக்க எழுத்து மாற்றம் அடைஞ்சாலும், போலுங்கிறது போன் அப்படின்னும், மருளுக்கு முன்னாடி மருள், இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சாலும் கால் மாத்திரையாக தான் ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வரும்போது அரை மாத்திரை அளவில் முழுசாக ஒலிக்கும். முள்கூட்டல் தீது முட்டீது, கல்கூட்டல் தீது கற்றீது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இவ்வளோ தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கே வரலாம். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. கை அப்படிங்கிறது கடைசியில் இடம் பெற்றிருக்கா? அப்போ மொழியோட இறுதியில் இருக்கும்போது அந்த ஐகாரத்தோட மாத்திரை அளவு என்னது? 1 மாத்திரை. அடுத்தது மகர குறுக்கம் இடம் பெறாத சொல். ஸோ மகர குறுக்கம் வந்து இடம் பெறாத சொல் வந்து என்னன்னு இப்படி பார்த்தீங்கன்னா பணம் கிடைத்ததுங்கிறது தான். போன்மும் நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்தோம், மருண்மும் எடுத்துக்காட்டில் பார்த்தோம். பழம் விழுந்ததும் நம்ம வந்து அதை வா அப்படிங்கிறது பார்த்தோமா? வாங்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுனாலே அரை மாத்திரைலேருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா? அப்போ இதுவுமே என்னது? மகர குறுக்கம் தான். அப்போ பணம் கிடைத்தது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வராது. இங்கேயுமே இம்முங்கிறது கடைசியில் தானங்க இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு முன்னாடி இம் வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் நமக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அப்போ அதனால் அது என்னது? மகர குறுக்கத்தில் வராது. அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது யார்? ஔகார குறுக்கம். அவ்வளோதான். ஸோ அடுத்து அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், போன இயலில் என்ன பார்த்தோம்? திணைனா 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணைன்னு பார்த்தோமா? இப்போது பால் 5 வகைப்படும். என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பார்த்தோமா? ஆண்பால்ங்கிறது யாரை குறிக்கும்? ஆணை குறிக்கக்கூடியது ஆண்பால். பெண்பால்னால் பெண்ணை குறிக்கக்கூடியது பெண்பால். பலர்பால்னால் அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் தெரியாது, நிறையா பேர் இருக்கிறத ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள பலர்பால்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்றன் பால் அப்படின்னா இது என்னது? ஆடு மாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? பலவின் பால்னால் நிறையா இருக்கக்கூடியதுகளை பலவின் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உயர்திணை யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஓகேங்களா? 6 அறிவு உடைய மக்களை மட்டும் உயர்திணைன்னு சொல்லுவோமா? இதில் அக்ரிணைங்கிறது ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லுவோம். ஸோ எடுத்துக்காட்டோட இப்போ கீழே பார்த்துருவோம். உயர்திணையில் ஆணை குறிப்பது ஆண்பால், மாணவன் செல்வன். பெண்ணை குறிப்பது பெண்பால், ஆதினி மாணவி. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால், மாணவர்கள் மக்கள் அப்படிங்கிறது. அப்போ எல்லாமே 6 அறிவுடைய மக்களை மட்டும் குறிக்கிறனால இது உயர்திணையில் இருக்குது. அடுத்து அக்ரிணில் ஒன்றன்பால் பலவின்பால் வருமா? அப்போ ஒரே ஒரு கல், ஒரே ஒரு பசு அப்படின்னு வர்றது ஒன்றன்பால். ஒன்றுக்கு மேற்பட்ட பலவீனம் வந்து வர்றது வந்து என்னது? பலவின்பால். ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது பலவின்பால். மண் புழுக்கள், பசுக்கள் அப்படின்னு வர்றது பலவின்பால். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இங்கே என்னது? எதிர்பால் வந்து எழுதணும். மகளிர் அப்படின்னா ஆடவர், ஆண்கள் தான் ஆடவர். பெண் அப்படின்னா ஆண். சிறுவன்னா சிறுமி. அரசன்னா அரசி. மாணவன்னா மாணவி. தோழினா தோழன். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே இங்கே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது படத்தை பார்த்து பொருத்தமான பால் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது ஒன்றன் பால். ஓகே, இது வந்து யார்? ஆண் பால். இது ஒன்றன் பால். ஏன்னா ஒரே ஒரு பூ தானே இருக்குது, ஒன்றன் பால். இது ஒரு மாணவி. அப்போ என்னது? ஒரு ஆள் இருக்கும்போது அப்போ பெண் பால். இது வந்து நிறையா மக்கள் இருக்காங்க, அப்போ பலர் பால். இது நிறையா பூ இருக்குது, பலவின் பால். ஓகேங்களா? சரி, அடுத்தது பிழையை சரியாக எழுதுக. பிழையை திருத்தி சரியாக எழுதணும். கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்ருக்கு. இது வந்து என்னதுங்க? கண்ணகினா பொண்ணு, இங்கே பையனோடதை கொடுத்துருக்காங்க. அப்போ கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸாக கொஸ்டின்கானது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது கோவலன் சிலம்பு விற்க போனால் இருக்கு. போ நான். அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். ஓகேங்களா? பசு கன்றை ஈன்றது. அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். ஓகேங்களா? இங்கே வந்து போனான், செய்தனர், ஈன்றது,
மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, குழலி நடனம் ஆடினாள். ஸோ இதெல்லாமே திருத்தி எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஐலாண்ட் அப்படின்னா தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், பேரபிள் உவமை, ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். இது அப்படியே கண்டினியூவாக 4 இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் மேட்ச் த ஃபாலோயிங்காக நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஐலாண்ட்னா தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ்னால் வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னால் வன பாதுகாவலர், பேரபிள் உவமை, ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். ஓகேங்களா? அடுத்து நம்மள்கிட்ட திருக்குறள் இருக்குமா? சரி, இங்கே பாருங்கள். நுழையும் முன்னில் வந்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஸோ இது வந்து யார் இப்படி வந்து பாராட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஔவையார். ஆக்சுவலாக இது வந்து திருக்குறள் கிடையாதுங்க. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ஔவையார் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி இருக்கா? திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் என்று சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்று வரக்கூடிய முதல் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். குறள் அப்படிங்கிறது ஓகே, அதுக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்று வரனால தான் இது திருக்குறள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் மொத்தம் 3 வந்து என்ன இருக்குது, பகுப்புகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த அறத்துப்பாலுக்குள்ளே எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 38 அதிகாரம், பொருட்பாலுக்குள்ளே 70 அதிகாரம், இன்பத்துப்பாலுக்குள்ளே 25 அதிகாரங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்கனால 1330 குறள்கள் வந்து நமக்கு இருக்குது. இந்த திருக்குறளை வந்து இந்த திருக்குறள் நூல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை எப்படிலாம் சிறப்பாக வந்து சொல்கிறாங்கன்னா முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா? வாய்மை அப்படிங்கிறது என்னதுங்க? தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்தது டாஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உள்ளவனோட செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். ஓகேங்களா? பொறாமையோடு இருக்கிறவனோட செல்வத்தை தான் சான்றோர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ பொறாமை இல்லாதவங்கிட்ட என்னங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வறுமையை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ டாஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவனோட செல்வம். அடுத்து பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் அப்படின்னா யாது கூட்டல் எனின். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு. ஸோ இதாங்க வரும், தன் நெஞ்சு. அடுத்து தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ. இங்கே இருக்கா தீதுண்டோ. அவ்வளோதான், முடிஞ்சா? சரி, இது இருக்குது பார்த்தீங்களா? திருக்குறளை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இதை வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின், அதனால தான் உங்கள் கையில் நான் வந்து கொடுக்குறேன். திருக்குறள் ஃபுல்லாக படிச்சுட்டுனா சும்மா ஜஸ்ட் திருக்குறள் என்ன, அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே? இல்லை வேணாம், ப்ரீவியஸ் கொஷினால் கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தாலும் ரொம்ப டவுட் ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கான திருக்குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்றலும் ஈட்டலும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குமா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசுன்னு இருக்கா? ஸோ பொருள் வரும் வழிகளை அறிதல். ஸோ ஃபஸ்ட்டு பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த வழிகளில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருட்களை சேர்க்கணும். சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். பாதுகாத்ததை சரியாக பிளான் பண்ணி செலவு பண்ணணும். இதுதான் வந்து ஒரு அரசுக்கான நல்ல நெறிகள். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வரும்? ஃபஸ்ட்டு பொருள் வந்து வரும் வழிகளை அறியணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்த பொருளை வந்து என்ன பண்ணணும்? சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். சாரி சேர்க்கணுங்கிறத சொல்லலையா? பொருள் வரும் வழிகளை அறியணும், அடுத்து பொருள்களை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் சரியான திட்டமிடுதல் மூலமாக செலவு செய்யணும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த யூனிட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.